Hi everyone, Assalamu alaikum. Hope you all doing great. இன்றைக்கு என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன். லஞ்சுக்கு என்ன குக் பண்ண அப்படி தான் இதில் இருக்கும். நான் பீட்ரூட் தான் குக் பண்ணுறேன். நான் பொதுவாக பீட்ரூட் குக் பண்ணுறதே இல்லை உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா எனக்கு கிச்சன் போல் எல்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நான் எவ்வளோ கவனமாக நான் பீட்ரூட்டை வெட்டினாலும் எங்கேயானும் ஒன்று தெரிச்சிடும். நான் வேறையாக கவர் கூட வாங்கி வச்சுக்கிறேன் பீட்ரூட் வெட்டுற டைமுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எப்படியானும் அது தெரிச்சிடாது, அதையும் தாண்டியும் தெரிச்சா அந்த வோலில் பட்டால் அது போகவே போகாது, என்ன செஞ்சாலும் போகாது, நல்லாவே விளங்கும். அதனால் இந்த முறை இதோண்ட கண்டுபிடிச்சேன் ஃபுட் ப்ரொசஸரில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் வீடியோவில் நான் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி போட்டிக்கிறேன். நான் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிட்டேன் சார். ஏன்னா கொஞ்சம் கேட்டிருந்தேன் எனக்கு ரெசிபி வேணும் அப்படின்னு. நான் ஆல்ரெடி ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட லிங்கை நான் தந்திக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் லிங்கை தந்தேன், உங்களுக்கு வேண்டாம் பார்க்கலும். ஆக்சுவலி நான் அதில் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசிக்கிறேன், பெருசாக மைண்ட் பண்ணுவானே. உங்களுக்கு என்னமான விலங்காட்டி என்கிட்ட கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தெரிஞ்சிக்கும் உங்களுக்கு ஒரு வேலை தெரியா அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன். இது மாதிரி தான் நான் கையால் வெட்டக்குள்ள இப்படி தான் மெல்லிஸாக இந்த டிசைனில் தான் நான் வெட்டுறேன். ஃபுட் ப்ரொசஸர்லாம் இதே டிசைனுக்கு வந்து அந்த முக்கோணமாக வெட்டுறதை விட எப்படி வெட்டினா குயிக்காகவே வேகும், தின்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் கூட மாதிரி இருக்கும். ஒரே மெத்தடில் தான் குக் பண்ணுறேன், ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு வேலை அப்படி நீங்கள் மற்ற டிசைனில் வெட்டுறேன்டா இந்த டிசைனில் வெட்டி பாருங்களே, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கும் உங்களுக்கு. குயிக்காக வேகும், தண்ணி ஊற்றி வேக வச்ச வேண்டிய அவசியம் இல்லை. குக் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு போய்த்துட்டு ரெஸ்ட் எடுக்க பார்க்குறேன். என்ன மழை, குக் பண்ணவே விருப்பம் இல்லை, ஆனாலும் பசி வருமே, அதனால தான் இதை செய்ய பார்க்குறேன். நான் முதல்ல பீட்ரூட்டை தான் செய்ய பார்க்குறேன். பீட்ரூட்டுக்கு நான் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலை ஊற்றி அதுக்கு ரொம்ப எனக்கு கருவேப்பிலை போடுறேன். ஆப்ஷனல், இல்லாட்டி போட தேவையில்லை, எனக்கு டீந்து அதனால் நான் போடுறேன். அதோட அனியன் ஒன்றும் நான் வெட்டி போட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். க்ரீன் சில்லி நான் 2 மாதிரி போட்டிக்கிறேன். அதோட வந்து வெட்டி வச்ச பீட்ரூட்டையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள பார்க்குறேன். இங்கே நான் தண்ணி ஊற்றுறல. நான் பொதுவாக 2 மரக்கறிகள் குக் பண்ணுற டைமு நான் தண்ணி ஊற்றுறல. தண்ணி ஊற்றாமல் அதுலேயே தான் நான் வேக வச்சுறேன். அந்த ஆவிலே அது வேகும். அதுக்கு தான் மெல்லிஸாக வெட்ட சொன்னேன், அது குயிக்காகவே வேகும். நாங்கள் கொஞ்சம் பெருசாக வெட்டினா வேகிறது லேட் ஆகும், இல்லாட்டி தண்ணி ஊற்றணும். பீட்ரூட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் மறுபடியும், அது ஆயிலில் அனியனோட எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு. நான் க்ரீன் சில்லி 2 சேர்த்திக்கிறேன், அவ்வளோதான் உரப்புக்கு சேர்க்குறேன். நான் வேற ஒன்றும் உரப்புக்கு சேர்க்கறல. நான் என்ன பேபி தின்றதுக்காக நான் வந்து வேற ஒன்றும் உரப்புக்கு சேர்க்கறல. இல்லாட்டியும் வந்து பெரிய ஆக்களுக்கும் இது தின்னலும் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களோட மற்ற கறி வந்து எப்படியுமே கொஞ்சம் உரப்பாய்க்கும் இல்லையா. என்னமான மீட் ஐட்டம் என்னமான ஒன்றும் செய்கிறதால அது உரப்பாய்க்கும். அதனால் இதுக்கு உரப்பு போடாதது விளங்காது பெருசு. என்னென்ன மசாலா பவுடர் போடுறேன் அப்படின்னா டர்மரிக் பவுடர் வந்து நான் ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி போட்டிக்கிறேன். அதோடு வந்து கொரியண்டர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி. கொரியண்டர் பவுடர் இல்லாட்டி வந்து கறி பவுடர் போடலும் 1 டீஸ்பூன் மாதிரி போடலும். போட்டுட்டு அதோட 1 டீஸ்பூன் மாதிரி நான் சால்ட் போட்டிக்கிறேன், அவ்வளோதான். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சா சரி, அந்த ஆவிலேயே அது வேகும். உங்களுக்கு இன்னும் என்னமானும் உங்களுக்கு பவுடர்ஸ் ஜாதி போட்டுருந்தா போடலும், லைக் கியூமின் பவுடர். பொதுவாக வெஜிடபிள்ஸ்க்கு மாசி போட்டு குக் பண்ணால் நல்லாயிருக்கும். பாலுக்கு அப்படி குக் பண்ணுறேன்டா இன்னமும் நல்லாயிருக்கும். பொதுவாக பாலுக்கு வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுற டைமுக்கு நான் எப்படியுமே மாசி போடுறேன். அதில் நான் வந்து 1.5 டீஸ்பூன் மாதிரி மாசி போட்டிக்கிறேன். போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அரைவாசியில் திறந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டா சரி. ஒரு வேலை பிடிச்சுமா அப்படின்னு ஒரு டவுட்டின் தான் மிக்ஸ் பண்ணி விட்டா சரி. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா தண்ணி ஊற்றலும், அப்படியும் இல்லாட்டி தண்ணி பால் ஊற்றலும். பொதுவாக தண்ணி பால் ஊற்றுவாங்க. அப்படியும் இல்லாட்டி மூடி வச்சாலும் அது வெந்துடும். மெல்லிஸா வெட்டினா தான் வேகும். தடிப்பமாக வெட்டினா அப்படின்னா நீங்கள் தண்ணி பால் இல்லாட்டி தண்ணி ஊற்றணும் வேகிறதுக்கு. ஒரு கையால் செய்கிறேன், என்ன மற்ற கையில் நான் வந்து என்ன பேபியை தூக்கி கொண்டிருக்கிறேன். எந்நேரமும் கீழே ஈக்க மாட்டாவ, அவக்கு பார்க்கணும் மேலே என்ன நடக்கிற அப்படின்ட்டு பார்க்கணும். அதனால் ஒரு கையால் சில டைம் இப்படி நடக்கும், தூக்கிக்கொண்டு தான் நான் செய்ய வாங்குறேன்.
பீட்ரூட் நல்லா வெந்து வந்தாச்சு. நான் இதுக்கு 3/4 கப் மாதிரி மில்க் ஊற்றினேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி கட்டிப்பால் ஊற்றினா சரி, ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி. அவ்வளோதான். பால் அதோட பாட்டில் கொதிச்சோம். உங்களோட ஒரு வேளை எலக்ட்ரிக் அடுப்பு அப்படின்னா நீங்கள் இப்போதே பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டால் சரி. அதுதான் சூடு குறையாது, உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அதோட பாட்டில் கொதிச்சு கொண்டிருக்கும். கேஸ் அடுப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு மூடினா சரி. அது பாயில் ஆகிற டைமுக்கு அதை ஆஃப் பண்ணால் சரியாயிக்கும். அவ்வளோதான், பீட்ரூட் ரெடி. கொஞ்சம் ஈஸியான குயிக்கான ரெசிபி. நிறைய பேர் தெரிஞ்சிக்கும். ஒரு வேளை தெரியாத கழிக்கிறோண்டே, அதுக்கு தான் நான் இதை ஷேர் பண்ணேன். பீட்ரூட்டுக்கு நான் செய்ய பார்க்குறது வந்து நெத்தலி இங்கே கிடைச்சிரா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தேன். இங்கே பெருசாக நான் நிற்கிற இடத்துல நெத்தலி கிடைச்சிடல. நான் லண்டனுக்கு போனால் வாங்கி கொண்டு வரேன். அப்படி இல்லாட்டி ஏஷியன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற இடங்கள் இருக்கும், ஸ்ரீலங்கான்ஸ் கூடுதலாக இருக்கிற இடத்துல வந்து போய்த்தா அங்கே கொஞ்சம் கிடைச்சும். ஆனால் கொஞ்சம் விலையாயிக்கும். அங்கே விட இங்கே 3 மடங்கு விலையாயிக்கும். அங்கே மாதிரி நெத்தலி இங்கே நல்லா மிக்காது. 2 times 3 times மாதிரி நான் இங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கழுவினாலும் கசக்குறேன். ஏன் கசக்குறேன்னு தெரியா. நான் வந்து உமா கிட்ட சொல்லி தான் பொதுவாக நெத்தலி எல்லாம் ஸ்ரீலங்காலையும் தான் நான் இங்கே கெடுக்கிறேன். உமா அனுப்புகிறேன் எனக்கு. அப்போ எங்களுக்கு தேவையான அளவில் அப்படி நெத்தலி தான் வரும். இது சின்ன கணக்கான நெத்தலி. இதை ரெசிபியும் தெரிஞ்சிக்கும். ஆனால் ஒரு வேலை தெரியாத கழிக்கிறோன்னு தானே அவங்களுக்கு தான். ஏன்னா எனக்கும் ஒரு காலம் இதெல்லாம் தெரியாமல். இந்த நெத்தலி எப்போவுமே கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நாங்கள் சோக் பண்ணி வச்சோணும். அதில் இருக்கிற உப்பு நிறைய இருக்கிறதெல்லாம் இல்லாமல் ஆகிறதுக்கு. நெத்தலியை நல்லா கழுகாட்டி அதை கசக்கும். நெத்தலி செய்கிறதுக்கு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயிலில் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு கூட்ட குறைச்ச ஏலும். அதுக்கு நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஆயிலுக்கு அதோட நான் வந்து அனியன் ஒன்றும் வெட்டி சேர்த்திக்கிறேன். அதோட வந்து டொமேட்டோ ஒன்றும் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதோட வந்து க்ரீன் சில்லி வந்து நான் 2 சேர்த்தேன். டொமேட்டோ கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். எனக்கிட்ட 1/2 டொமேட்டோ தான் நான் இந்தத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சரியாக அது ஆயிலோட வதங்கட்டும். கொஞ்சம் அனியன் கொஞ்சமான வதங்கின அப்புறம் வந்து நெத்தலியை சேர்த்துக்கொண்டா நல்லா. இல்லாட்டி என்ன மாதிரி உங்களுக்கும் பொறுமை இல்லை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் நெத்தலியை சேர்த்துக்கோங்க. நான் நெத்தலியை தான் சேர்த்து அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். அது அனியனோட ஆயிலோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். போடுற மசாலாஸ் என்னென்னா சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி நான் போட்டிக்கிறேன். உரப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஊட்ட குறைச்சி ஏலும் விருப்பம்டா. அதே மாதிரி டர்மரிக் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் நான் போட்டிக்கிறேன். சால்ட் வந்து நான் கொஞ்சம் தான் போட்டேன். ஏண்டா சில டைமுக்கு வந்து நெத்தலியில் போட தேவையில்லை, சில நெத்தலியெல்லாம் போடணும். அப்படிக்கும் நாங்கள் மற்ற மீட் ஆக்குற மாதிரி சால்ட் போட்டால் நல்லாவே கூடும் நெத்தலி கருவாடிகளுக்கு. அது சுட்டி எப்போவுமே சால்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் தேவைண்டா போட்டுக்கொள்கிற மாதிரி வச்சுக்கொண்டா நல்லா. நான் கொஞ்சம் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டால் சரி, அதோட பாட்டில் வேகும். அவ்வளோதான், நெத்தலி ரெடி. என்னோட லஞ்ச் இன்றைக்கு இதுதான். லஞ்ச் வேலை முடிஞ்சு. ஈவினிங்க்கு நெல்லக்கடலை அதை எப்படி வறுக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன், மண் போட்டு வறுக்கிறேன். இங்கே எனக்கு மண்ணெல்லாம் தேடலாம். மற்ற வந்து கண்ணே பொண்ணேன்னு நீக்கிறதே அதை பேர்கள் தான். அதன் வந்து மண்ணெல்லாம் போட்டு எனக்கு அதில் கீறி படுறான் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. நான் சும்மா வறுத்தெடுத்தேன் நல்லா தான் நீக்கு. அதோட வந்து நான் டீயே ஊற்றி எடுத்தேன் ஈவினிங்க்கு. அவ்வளோதான் என்னோடய வீடியோ. மிச்சம் ஷார்ட்டான ஒரு வீடியோன்னு தான் நான் கொண்டு வந்தேன். சும்மா நினச்சி ஷேர் பண்ணுறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுவோம். அது பிறங்காட்டும் டேக் கேர், பாய்.